வெல்கம் டு சசி மீடியா. ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ப்ரோமோ படி பார்த்தா வின்னர் ரன்னர் இவங்க தான் போல். அந்த குழு தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன, அதுக்கப்புறமேட்டு பார்வதி வரும்போது என்னென்ன நடந்தது, அதுக்கப்புறம் ஸ்டேஜில் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்கா, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். லைக்கை தட்டி விட்டுருங்க மக்களே. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்டேஜில் பொறுத்த வரைக்கும் கானா வினோத்தோடைய அந்த ஒரு டான்ஸு பாட்டு இது ரெண்டுமே அங்கே இருந்திருக்கு. மக்கள் கொண்டாடி இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய ட்ரீட். ஏன்னா அவங்கெல்லாம் அவர் தான் வெற்றியாளர், அவர் தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி சீசன் 9 கானா வினோத் தான் அப்படிங்கிற மாதிரி அடித்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கானா வினோத்துக்கு இப்போ கொஞ்சம் தோணும், ஆகா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்டர் மிலன் அவரும் தனியாக பெண்களோட சேர்ந்து ஒரு டான்ஸு அவர் நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவருடைய டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கானா வினோத்தும் அவரும் சேர்ந்து ஒரு ப்ளே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் நல்லா பாட்டு கலாயெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா பிரஜன் சென்ட்ரா இவங்க 2 பேருடைய அந்த ஒரு டான்ஸ் ஒன்று நடந்திருக்கு. சும்மா மெலோடி சாங்லாம் போட்டு நல்லா க்யூட்டாக அதுவும் பண்ணியிருக்காங்க. மக்கள் அதையும் ரசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம அமித் பார்கவ் இருக்கார் இல்லையா, அவருடைய டாக்டரும் அவரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் கெமி, வியானா, எஃப்ஜே, ஆதிரை இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு சில டான்ஸ் எல்லாம் ஆடியிருக்காங்க. இதுவும் ஹைலைட்டாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறமேட்டுக்கு வின்னர் 2 பேர் அறிவிக்காங்க இல்லையா. வின்னர் ரன்னர் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. அந்த அன்சீன் ப்ரோமோவை அப்புறம் சொல்கிறேன். பார்வதி எப்போ வந்திருக்காங்கன்னா 2 பேர் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்திருக்காங்க. விஜய் சேதுபதி கூப்பிட்ருக்காரு. மக்கள்லாம் ரொம்ப கைத்தட்டி ஹாரவாரம்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி அவங்கள்ட்டையும் கொஞ்சம் பேசியிருக்காரு, என்ன நடந்தது, எப்படிலாம் இருக்குது லைஃபு, எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸும் கொடுத்துருக்காரு. கமருதீனுக்கும் கொடுத்துருக்காரு, எப்படி லைஃப் இருக்குது, இந்த ரெட் கார்டை நினச்சி வருத்தப்படக்கூடாது, இது போனால் லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதும். இதுலேருந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, என்னென்னா அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கப்படும், சேனலுக்கும் திரும்ப திரும்ப வருவாங்க. முதல்ல சேனலுக்கே வரமாட்டாங்க, எந்த ஒரு ஷோக்கும் அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ எல்லா ப்ரோக்ராமுக்கும் அவங்களும் அழைக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அன்சீன் ப்ரோமோ இருக்கு இல்லையா, இப்போயும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. அந்த வின்னர் யார் ரன்னர் யார் அதெல்லாம் இன்னும் ஒரு 1 hour 2 hourக்கு மேலே தான் அதை ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங் சும்மா அந்த ஸ்பான்சர் கூட உட்காந்து பேசி யார் வின்னர் ரன்னர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்பான்சரை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் எந்த கருத்தும் சொல்ல மாட்டாங்க, அதை ஏற்றுக்குவாங்க, அவ்வளோதான். சும்மா ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு விஜய் சேதுபதியும் அதில் இருப்பார். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வின்னர் யார் ரன்னர் யார் அப்படிங்கிறது அது ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே தான் அந்த ஷூட் இருக்கும். அதையே எடிட்டர் கட் பண்ணி ஒரு 1/2 hourக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. அது கடைசியாக தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம எபிசோடு பார்க்க ஆரம்பிக்கிறோம்ல 6 மணி, அப்போ தான் அதெல்லாம் நடக்கும். சரி, ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு அன்சீன் ப்ரோமோ வந்திருக்கு. அதில் கானா வினோத் பாடுற மாதிரி வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு மகுட சூட போகும் அந்த வெற்றியாளர்கள் யார் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வருதா. ஃபஸ்ட்டு அரோராவை காட்டுறாங்க, 2வது சபரியை காட்டுறாங்க, 3வது பார்த்தீங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம், 4வது பார்த்தீங்கன்னா திவ்யாவை காட்டுறாங்க. அவங்க காட்டின ஆர்டர் படி சொல்கிறேன். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாகவே புரியல. அதாவது ஃபஸ்ட்லேயும் கடைசிலையும் பொண்ணுங்களை காட்டுறாங்க, நடுவில் 2 பசங்களை காட்டுறாங்க. இந்த ஆர்டரில் போணுச்சுன்னா அரோரா ஃபஸ்ட்டு, 2வது சபரி, 3வது விக்ரம், 4வது திவ்யா. இதில் எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கு. அதாவது வின்னர் ரன்னருக்கு கடைசி 2 பேரை காட்டுறாங்களோ, அவங்க 2 பேரை தான் செலக்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் வருது. ஏன்னா ஒரு பக்கம் திவ்யா, இந்த பக்கம் விக்ரம். அவங்க சில ப்ரோமோக்களில் க்ளூ கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை சும்மா குழப்பி விடுறதுக்காக அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா அரோரா ஃபஸ்ட்டு, 2வது சபரி அப்படின்னும் போது சபரியை ரன்னருக்கும் செலக்ட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒருவேளை வின்னர் ரன்னர் திவ்யா விக்ரம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டும் வருது. இது எண்ட் ஆஃப் த டே இது ப்ரொமோவில் கொடுத்துருக்கிறது தான். நான் இப்பயும் சொல்கிறேன், ப்ரொமோவில் கொடுத்துருக்க ஒரு விஷயம். சில நேரங்களில் ப்ரொமோ வழியாகவும் இந்த மாதிரியான செய்திகளை சொல்லுவாங்க. ஏன்னா இது சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிறைய இருக்குது. சிலர் விக்ரம் வெளியேறிட்டாங்கன்றாங்க, அரோரா வெளியேறிட்டான்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் எதுவுமே கன்ஃபார்ம் செய்யப்படலை. ஏன்னா இனிமேல் தான் அப்டேட்டுகள்லாம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்த ஆர்டரில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா வின்னர் ரன்னர் ஸ்டேஜில் சபரியும் திவ்யாவும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வின்னர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் இன்னும் செஞ்சுருக்காங்களே தவிர இன்னும் ஷூட் போகலை. இவங்க தான் வின்னர்ன்ற அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்புமே வரலை. அதனால் வின்னரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2 மணி நேரம் கழித்து தான் வின்னர் யார் ரன்னர் யாருன்னு நம்மளால் அப்டேட் கொடுக்க முடியும். இப்போக்கி இந்த ப்ரோமோவில் வந்தது தான். இதை உடனே யாரும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இது பொறுத்த வரைக்கும் சும்மா அப்படி ஒரு ப்ரோமோ காமிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆர்டரில் காமிச்சாங்க, வேறு மாதிரி காமிச்சிருக்கலாமேன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 1 hour 2 hour அப்டேட் வந்துடும். கண்டிப்பாக அதை கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.